ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமோடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 1 வேர்டுக்கான ஆன்சர் கீ மற்றும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதோடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பி டைப்புக்கானது. ஏ டைப்புக்கும் இதே தான், பட் கொஸ்டின் நம்பர் மட்டும் மாறி இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அதோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அண்ட் கெமிஸ்ட்ரியோட ஃபுல் ஆன்சருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து XeO3 ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கும் ஆப்ஷன் ஏ தான், ஓகேங்களா? ஹெக்ஸாமெத்தலின் டெட்ரமைன். ஃபோர்த்து கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் ஏ தான், சோடியம். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, பிஹெச்சோட வேல்யூ. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, இஃப் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராய்டு பொட்டன்ஷியல் இ டிகிரி இ நாட் இருக்குல்ல, ஸோ த ஆஃப் மெட்டல் இஸ் லார்ஜ் அண்ட் நெகட்டிவ், தென் மெட்டல் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, எயித்து கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, நைன்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி C6H5OH, 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 11.52, 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி both assertion and reason are true but reason is not the correct explanation for assertion. 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 1/16 கிராம், 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 3, 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, ஓகேவா? ஸோ இதுதான் 1 வேர்டில் 15க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 16, 17, 18 ஃபஸ்ட்டு 3மே ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த 19th கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இந்த 21 கொஸ்டின் ஈஸி, 22 ஈஸி, 24 கம்பல்சரி கொஸ்டின் வெரி வெரி ஈஸி. கம்பல்சரி கொஸ்டினோட ஆன்சர் வந்து 11.48ங்கிறது தான் அதோடைய பிஹெச், ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3 மார்க்லையுமே வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், ஃபோர்த்து கொஷினு, அப்புறம் அந்த 29, 30 இதெல்லாமே ஈஸி தான். அப்புறம் 33 கம்பல்சரி கொஷின் பாருங்கள். ஏங்கிற காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தலைமேன், ETHYLAMINE. பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் டயோமோனிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எத்தில் டயோமோனிக் குளோரைடுங்கிறது. சிங்கிறது வந்து எத்தனால் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அதே மாதிரி 5 மார்க்லாம் அந்த 34ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதியிருப்பீங்க கிராவிட்டி செப்பரேஷனும் இது இல்லாட்டி செகண்ட் பி ஈஸியாக எழுதியிருப்பீங்க. யூசஸ் ஆஃப் சிலிக்கோனும் ஃபிசட்ரோப் சிந்தசிஸும் ரொம்ப ஈஸி தான். 35ல் வந்து லாந்தனைடு கன்ட்ரக்ஷன் எழுதியிருப்பீங்க. 36 வந்து ஏ எழுதியிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லாட்டி பி ஆஸ்வால்ட்டோட டைலேஷன்லாம் அதோட ஈஸி தான். 37 மட்டும் தான் லிட்டில் பிட் மோர் கொஞ்சம் ஒரு இதுவாக கேட்டிருந்தாங்க, நீங்கள் யோசிச்சு எழுதுகிற மாதிரி. மற்றபடி 38லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஈஸியாக கானிசார ரியாக்ஷன் எழுதியிருப்பீங்க. ஸோ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஈஸினும் எப்படி சொல்கிறது, மாட்ரேட்டுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாட்ரேட் சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் ஈஸி, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ ஒரு 65, மோர் தென் 65 இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் 70க்கு. நீங்கள் ஓவரால் எவ்வளோ எடுப்பீங்க, 1 வேர்டில் எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட்.